பிடிச்ச விருச்சிக ராசினியர்களே, சத்தியமா சொல்லிட்டா, நான் ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன் இந்த வார்த்தை. சத்தியமா சூப்பரா இருக்கீங்க. யாருக்கு பலன் சொல்றது எனக்கு சந்தோஷமா இல்லையோ, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, கிட்டத்தட்ட 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்படியே மிஸ்டர் சனி உட்கார்ந்து மென்டலா ஒரு மாரி யோசிக்க வச்சு, ஒரு மாரி டிலே என்ன அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் வேற வக்ரமாயிட்டாரு. ஸோ 4ஆம் இடத்துக்கு சனி சுகஸ்தானத்த மட்டும் பார்த்துக்கலாம். அத வச்சிரலாம் இந்த பக்கம் தூக்கி. ஆனா, ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்தலை விட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா என்ன? நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்தல், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு 10ஆம் அதிபதி 10ல் அமர்தல். இப்பயே 10ஆம் அதிபதி 10ல தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அத தாண்டியும் திரும்ப வந்து 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல அமர்தல். ஆஹா! சொல்லவே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ஒரு கவிஞனுக்கோ, இல்ல ஒரு ஓவியனுக்கோ ஏதாவது குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அது எப்படி அப்படியே ரசிச்சு, அத பார்க்கும்போது ஒரு 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 சிலாகிப்பு வரும்ல. அந்த மாரியான சிலாகிப்பு எனக்கு இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லும்போது வருது. கிட்டத்தட்ட 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அ சூரியனுடைய வீடு, சிம்ம வீட்ல ஸ்ட்ராங்கா வந்து 10ஆம் அதிபதி உட்கார்ந்திருக்கிறாரு.